லாஸ்ட் டைம் போட்ட வீடியோ இன்செப்ஷன் பற்றி கொஸ்டின் ஃபார்மேட்டில் வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அதனால் இந்த தடவை மெமெண்டோவையும் அதே மாதிரி கொஸ்டின் ஃபார்மேட்டில் கொண்டு வரலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது வீடியோ. வெல்கம் டு பே பேக் தமிழ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மெமெண்டோவோட ஸ்டோரி என்ன? யார் இந்த லெனர்ட் ஷெல்பி? குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல கரெக்டா இந்த மூவி எப்படி இருக்குன்னு சொல்றேன் நான். லெனர்ட் ஷெல்பி என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, ஒரு இன்சூரன்ஸ் இன்வெஸ்டிகேட்டரா இருக்காரு. யாராவது இன்சூரன்ஸ் கிளைம்க்கு வந்தாங்கன்னா அவங்க சொல்றது உண்மையா இல்லையாங்கிறது கண்டுபிடிக்கிறதே அவரோட ஒர்க். ஒரு நாள் என்ன ஆயிருதுன்னா, ஹோம் இன்வேஷன் மாதிரி நடக்குது. வீட்டை உடைச்சிட்டு உள்ள வந்துடுறாங்க. லெனர்டோட ஒய்ஃபை வந்து 2 பேர் கொல்ல பாக்குறாங்க. லெனர்ட் சத்தம் கேட்டு கன் எடுத்துட்டு போறான். பாத்ரூம்ல அவனோட ஒய்ஃபை வந்து ஒரு அட்டாக்கர் ரேப் பண்ணி கொல்ல பாக்குறான். லெனர்ட் வந்து அவனோட கன் எடுத்து அவனை சுட்டுறான். சுட்டுட்டு ஒய்ஃப் பக்கத்துல போறான். இன்னொருத்த வந்து லெனர்டோட தலையில பலமா அடிச்சிடுறான். லெனர்ட் தலையில அடிபட்டு கீழே விழுந்துடுறான். லெனர்டுக்கு அதனால ஷார்ட் டர்ம் மெமரி லாஸ் வந்துடுது. ஷார்ட் டர்ம் மெமரி லாஸ்னா அவனுக்கு வந்து முன்னாடி நடந்ததெல்லாம் ஞாபகம் இருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு எந்த ஒரு மெமரியும் அவனால ஸ்டோர் பண்ண முடியாது. ஆக்சிடென்ட் நடந்த வரையும் அவனுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும். அதுக்கப்புறம் நடக்கிற எதுவுமே அவனுக்கு ஸ்டோரே ஆகாது. ஆனா உண்மை என்னன்னா, அந்த அட்டாக்ல வந்து அவன் ஒய்ஃப் இறக்க மாட்டா. அட்டாக்ல இருந்து சர்வே ஆயிருவா. சர்வே ஆகி 2 பேரும் ஒன்னா இருப்பாங்க. இவனுக்கு ஷார்ட் டர்ம் மெமரி லாஸ் ஆயிரும். இவனோட மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காக இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண போவாங்க. லெனர்டுக்கு தள்ள அடிப்பட்டதுனால இவனுக்கு மெமரி லாஸ் இருக்காது. சைக்கலாஜிக்கல் ரீசன்னால தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்கேன்ல ப்ரூவ் ஆயிரும். அதனால இவனுக்கு இன்சூரன்ஸ் வந்து கிளைம் ஆகாது. ஒய்ஃபுக்கு வந்து எந்த ஒரு சோர்ஸும் இல்லாம எல்லா எக்ஸ்பென்சிவ் மேல விழுந்துரும். இவனுக்கு வந்து சைக்கலாஜிக்கலா தான் இந்த இஷ்யூ இருக்குங்கிறதுனால இவனை ஏதாவது பண்ணி சரி பண்ணிடலான்ற பிளான்ல, இவனுக்கு டயபிட்டிஸ் இருக்கும். இன்சுலின் இன்ஜெக்ஷன் போட சொல்லுவா. இன்சுலின் இன்ஜெக்ஷன் வந்து திருப்பி டைமை மாத்தி வச்சு இவனுக்கு திருப்பி போட வைப்பா. இவன் சப்போஸ் ஏதாவது ஒன்று இவன் சைக்கலாஜிக்கலா சரியாகி இவன் வந்து இன்சுலின் போட நிப்பாட்டிடுவான்ற பிளான்ல இவ செய்வா. ஆனா பாத்தீங்கன்னா இவனுக்கு வந்து சரியாகாது. திருப்பி இன்சுலின் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டே இருப்பான். கொஞ்ச நேரத்துல அவன் வந்து கோமாக்கு போயிருவா. கோமாக்கு போய் இறந்து போயிருவான். லெனர்ட் வந்து மென்டல் இன்ஸ்டியூட்ல இருப்பான். இவன் இன்சூரன்ஸ் இன்வெஸ்டிகேட்டரா இருக்கும்போது சாமி ஜாங்கிஸ்னு ஒருத்தவனை வந்து டீல் பண்ணுவான். அவன் வந்து ஆக்சுவலா கான்மேன். அவனுக்கு ஒய்ஃப் கிடையாது. இவன் பொய் சொல்லி இன்சூரன்ஸ் பணத்தை திருடுறதுக்காக பிளான் பண்ணுவான். அவனோட ஸ்டோரி தான் வந்து லெனர்டோட ஸ்டோரின்னு சொல்லிட்டு மேனிபுலேட் பண்ணி அவன் மெமரியை மேனிபுலேட் பண்ணி உள்ள வச்சுக்குவான். ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அவன் ஒய்ஃப் வந்து அந்த அட்டாக்ல தான் செத்துட்டா. முதல் அட்டாக்கரை வந்து அவனை கொண்டுட்டான். 2வது அட்டாக்கரை வந்து தப்பிச்சிட்டான். அந்த 2வது அட்டாக்கரை வந்து கொல்றதுக்காக தான் உயிர் வாழ்றேன்னு சொல்லி லைஃப் லீட் பண்ணிட்டு இருப்பான். அந்த செகண்ட் அட்டாக்கர் நேம்ல கிரிமினல்ஸ் இருக்காங்க, தப்பு பண்றவங்க இருக்காங்களோ அவங்க எல்லாம் தேடி கொலை பண்ணிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டர் ஜேவும் செகண்ட் நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டர் ஜியும் இருந்துச்சுன்னா அவன் கிரிமினலா இருந்தாவோ இல்ல ஏதாவது தப்பு பண்றவனா இருந்தாலும் அவனை தேடி கண்டுபிடிச்சு ஹண்ட் பண்ணி அவனை கொல்றான். இதுதான் வந்து அவனோட லைஃபோட பர்பஸா வச்சுட்டு இருக்கான். இது எல்லாமே ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு தெரியுது, டெடிக்கு தெரியுது. அவன் வந்து ஒரு ட்ரக் டீலிங் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு யாரெல்லாம் இந்த ட்ரக் டீலிங்ல பிரச்சனையா இருக்காங்களோ அவனை எல்லாம் வந்து லெனர்டை வச்சு கொலை பண்றான். இந்த விஷயம் லெனர்டுக்கு தெரிஞ்சதுனால அவனையே வந்து செகண்ட் அட்டாக்கரா டார்கெட்டை செட் பண்ணிட்டு அவனை போய் கொல்றான். இதுதான் வந்து மெமெண்டோவோட ஸ்டோரி. 2வது கொஸ்டின் என்னன்னா, லெனர்ட் எப்படி நார்மலா வாழ்றான்? லெனர்ட் வந்து அவனோட லைஃபை ஈஸியாக்கிறதுக்கு நோட்ஸ், டாட்டூஸ், போட்டோஸ், அப்புறம் ரொட்டீன்ஸ் இதை வந்து ரெகுலரா ஃபாலோ பண்றான். இதை ஃபாலோ பண்ணி தான் ஒய்ஃபை கொண்டவனை கண்டுபிடிக்க பாக்குறான். அடுத்த கொஸ்டின் என்னன்னா, லெனர்ட் உண்மையாலுமே அந்த 2வது அட்டாக்கரை கொண்டுட்டானா? ஆக்சுவலா ரொம்ப நாளைக்கு முன்னாடியே லெனர்ட் அந்த செகண்ட் அட்டாக்கரை கொண்டுட்டான். எப்படி கொல்லுவானா, டெடின்னு சொல்லிட்டு அவனுக்கு போலீஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தவன் கிடப்பான். அவனோட ஹெல்ப்போட போலீஸோட ஃபைல்ஸ் எல்லாம் அக்சஸ் பண்ணிட்டு அவன் யாருங்கிறத கண்டுபிடிச்சு கொன்றுவான். லெனர்ட் ரொம்ப நாளைக்கு முன்னாடி கொன்றுவான். அடுத்த கொஸ்டின் என்னன்னா, அப்புறம் லெனர்ட் மறுபடியும் கொலை பண்ணிக்கிட்டே இருக்கான். ஃபர்ஸ்ட் நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டர் ஜேலையும் செகண்ட் நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டர் ஜிலையும் ஆரம்பிச்சு அவங்க தப்பு பண்ணவங்களா இருந்தா மறுபடியும் லெனர்ட் வந்து ஹண்ட் பண்ணி அவனை கொண்டுட்டே இருக்கான். இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, அவன் என்னதான் செகண்ட் அட்டாக்கரை கொண்டுட்டாலும் அவனுக்கு ஷார்ட் டர்ம் மெமரி லாஸ் இருக்கிறதுனால அவனை கொண்டுட்டதா அவனால வந்து நம்ப முடியல. அது இல்லாம அவனால எமோஷனலா அவனை ஹேண்டில் பண்ண முடியல. அதனால மறுபடியும் அவனோட டார்கெட்டை செட் பண்ணி கொண்டுட்டே இருக்கான். இன்னொரு விஷயம் என்னன்னா, அவனோட லைஃபை லீட் பண்றதுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. அவனுக்கு செகண்ட் அட்டாக்கரை கொண்டுட்டா அதுக்கப்புறம் அவனுக்கு லைஃப்ல பர்பஸே இல்லை. அந்த பர்பஸ் போயிருச்சுன்னா அவனுக்கு லைஃப்ல வேற எந்த பர்பஸுமே இருக்காது. அவன் வாழ்றதுக்கு அர்த்தமே இல்லை. அதனால மறுபடியும் அவன் ஒரு புது கிரிமினலை கண்டுபிடிச்சு அவன் மறுபடியும் அந்த க்ளூஸை கிரியேட் பண்ணி அவனை ஹண்ட் பண்றதுதான் வேலையா வச்சிருக்கான். அவன் ரெகுலரா அடுத்த டார்கெட்டை நோக்கி போய்கிட்டே இருக்கான். அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா, யார் இந்த டெடி? இந்த டெடிங்கிறவன் வந்து ஒரு போலீஸ் ஆபீசர். இவன் வந்து ஒரு கரப்டான போலீஸ் ஆபீசர். இவன் என்ன பண்றான்னா, லெனர்டை யூஸ் பண்ணி நிறைய பேரை கொண்டுறான். டெடி பாத்தீங்கன்னா நிறைய ட்ரக் டீலிங் அந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்கான். யாரெல்லாம் டெடிக்கு பிரச்சனை வருதோ அவனை எல்லாம் வந்து லெனர்ட் மூலமா வச்சு கொலை பண்ணிடுறான். இவனை வந்து ஒரு டூல் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறான். லெனர்டோட ஷார்ட் டர்ம் மெமரியை யூஸ் பண்ணிக்கிட்டு நிறைய பேரை கொண்டுகிட்டு இருக்கான். அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா, யாரு சாமி ஜாங்கிஸ்? இந்த சாமி ஜாங்கிஸ்
யாருன்னா இவன் கையில டாட்டூ கொடுத்துருப்பான் லெனார்டு, ரிமெம்பர் சாமி ஜாங்கிஸ்னு. லெனார்டு வந்து இன்சூரன்ஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது சாமி ஜாங்கிஸ்னு ஒருத்தவனை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண போவான். அவனுக்கும் இதே மாதிரி ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ் இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. அவன் கூட ஒய்ஃப் இருப்பாங்க. சாமி ஜாங்கிஸோட கேஸ் பாத்தீங்கன்னா அவனுக்கு ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ் இருக்கும். இவனுக்கு தலையில அடிபட்டதுனால மெமரி லாஸ் இருக்காது. சைக்கலாஜிக்கலா ஏதோ அஃபெக்ட் ஆகி தான் இவனுக்கு வந்து மெமரி லாஸ் இருக்கும். அதை எப்படி ப்ரூவ் பண்ணுவாங்கன்னா கண்டிஷனிங்னு சொல்லுவாங்க. ஒரு ஷாக் ஒரு நிறைய ஆப்ஜெக்ட் வச்சுட்டு ஒரு ஆப்ஜெக்ட்ல மட்டும் கரண்ட் ஷாக் வச்சிருப்பாங்க. அவனுக்கு உண்மையில தலையில அடிபட்டு ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ் வந்துருந்துச்சுன்னா அவன் பிரெயின் கரெக்டா வந்து ஒரு எலக்ட்ரிக் ஷாக் இருக்குது வச்சிருந்த ஆப்ஜெக்ட் இருக்குல்ல அதை வந்து அவாய்ட் பண்ணிடும், ஆட்டோமேட்டிக்கா அவாய்ட் பண்ணிடும். ஏன்னா இன்ஸ்டிங்க்ட் சொல்லுவாங்க, அது பேர் கண்டிஷனிங் சொல்லுவாங்க. திருப்பி திருப்பி ஒரே செயலை செய்ய 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 அவனுக்கு வந்து அது பழகிடும். அதனால வந்து இப்போ ஒரு 10 தடவை 15 தடவை பண்ணிட்டான்னா அவன் அந்த கரண்ட் இருக்கிறத வந்து தொடக்கூடாது. அதான் ரூல். சாமி ஜாங்கிஸ்க்கு வந்து என்ன இஷ்யூனா அவனுக்கு வந்து சைக்கலாஜிக்கலா இருக்கிறதுனால அவன் திருப்பி திருப்பி அந்த கரண்ட் ஷாக் இருக்கிறதே தொடுவான். மறுபடியும் கரண்ட் ஷாக் கிடைக்கும். அதனால வந்து இவனுக்கு இன்சூரன்ஸ் கிளைம் வந்து ரிஜெக்ட் ஆயிரும். இது வந்து இவனுக்கு சைக்கலாஜிக்கலா இருக்கிறதுனால இவன் ஒய்ஃப் என்ன பண்ணுவான்னா இவன் ஒய்ஃப்க்கு வந்து டயபிட்டிஸ் இருக்கும். அதனால டயபிட்டிஸ்க்கு இன்சுலின் இன்ஜெக்ஷன் போடுவாங்க. சைக்கலாஜிக்கலா அஃபெக்ட் ஆனதுனால இவன் ஒய்ஃப் வேணும்னு திரும்பி திரும்பி எனக்கு வந்து இன்ஜெக்ஷன் போற டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு வாட்ச டைமை மாத்தி மாத்தி வச்சு திரும்பி திரும்பி அவனுக்கு இன்ஜெக்ஷன் போட வைப்பான். சாமி தான் போடுவான். அதை இப்படியாவது அவன் வந்து அவனுக்கு வந்து மாறுதா, அவனோட சைக்கலாஜிக்கல் இஷ்யூ வந்து மாறுதான்னு செக் பண்றதுக்காக ட்ரை பண்ணுவான். ஆக்சுவலா ஒரு கட்டத்துக்கு மேல இன்சுலின் வந்து திருப்பி திருப்பி போட்டு ஓவர்டோஸ் ஆகி அவன் வந்து கோமால போய் இறந்துருவான். சாமியை வந்து ஒரு மென்டல் இன்ஸ்டிடியூட்ல வச்சிருவாங்க. அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா யார் இந்த நட்டாலியை எப்படி பார்ப்பானா, நட்டாலியோட தெரிஞ்சவனோட காரை வந்து இவன் எடுத்துட்டு வருவான். தெரிஞ்சவன் நினைச்சு நட்டாலி வந்து ஹை சொல்ல வருவா. ஆனா உள்ளார வந்து லெனார்டு இருப்பான். அவனோட காரை எடுத்துட்டு வந்திருப்பான். இவனோட கண்டிஷனை பார்த்து நட்டாலிக்கு வந்து இருக்கிற கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும், அதை சரி பண்ணிக்கலாம், இல்ல இவனை வச்சு அதை சரி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இவனை யூஸ் பண்ணிக்குவான். பிளாக் அண்ட் ஒயிட் போர்ஷன்ல லெனார்டு யார்ட்டையோ போன்ல பேசிட்டே இருப்பான். அவன் யாரு? பிளாக் அண்ட் ஒயிட் போர்ஷன்ல லெனார்டு வந்து அவனோட விஷயம் எல்லாத்தையும் சொல்லுவான். அவனுக்கு தெரிஞ்ச எல்லா டீடைலுமே சொல்லுவான். சொல்லும் போது பாத்தீங்கன்னா இடையில வந்து ஆபீசர் அப்படின்னு சொல்லுவான். அது வந்து ப்ராபபிளி டெடியா தான் இருக்கும். ஏன்னா டெடி தான் அவனோட கண்டிஷனை தெரிஞ்சுக்கிட்டு அவனை மேனிபுலேட் பண்ணி அவனை யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அதனால பிளாக் அண்ட் ஒயிட் போர்ஷன்ல லெனார்ட்ட பேசிட்டு இருக்கிறது வந்து போன்ல டெடி தான் பேசிட்டு இருப்பான். அட்டாக்ல உண்மையிலுமே லெனார்டோட ஒய்ஃப் இறந்துட்டாளா? ஆக்சுவலா அவளுக்கு என்னதான் ஆச்சு? ஆக்சுவலா அட்டாக் நடந்த போது 2 கில்லர்ல ஒருத்தவன் வந்து எஸ்கேப் ஆயிருவான், ஒருத்தவன் செத்துருவான். ஆனா லெனார்டோட ஒய்ஃப் சாக மாட்டா, உயிரோட தான் இருப்பா. ஆனா லெனார்டோட ஒய்ஃப்க்கு என்ன ஆச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, சாமி ஜாங்கிஸ்னு லெனார்டு வந்து எப்பயுமே ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கான்ல, அந்த ஸ்டோரி வந்து சாமி ஜாங்கிஸோட ஸ்டோரி கிடையாது, அது லெனார்டோட ஸ்டோரி தான். பாத்தீங்கன்னா லெனார்டு தான் வந்து அவன் ஒய்ஃபை வந்து ஓவர்டோஸ் பண்ணி இன்சுலின்ல ஓவர்டோஸ் பண்ணி கொலை பண்ணிடுவான். இதை கவர் பண்றதுக்காக தான் இவன் வந்து புதுசா மறுபடியும் ஸ்டோரியை உருவாக்கிக்கிட்டே இருப்பான். மெமரியை மேனிபுலேட் பண்ணிக்கிட்டே இருப்பான். எப்படி மெமரியை மேனிபுலேட் பண்ணிருப்பானா, அவன் ஒய்ஃபை வந்து அவங்க கொன்னுட்டு ஒருத்தவனை இவன் சுட்டுட்டான், இன்னொருத்தவன் தப்பிச்சவனை வந்து நான் இன்ன வரையும் தேடிட்டு இருக்கேங்கிற மாதிரி அவன் வந்து திருப்பி திருப்பி அதை வந்து ஒரு ரொட்டீன் மாதிரி ஒரு லூப் மாதிரி அதை செஞ்சுக்கிட்டே இருக்கான். அப்ப சாமி ஜாங்கிஸோட ஸ்டோரி வந்து லெனார்டோடதுன்னா, அப்ப உண்மையிலுமே சாமி ஜாங்கிஸோட ஸ்டோரி என்ன? சாமி ஜாங்கிஸ் வந்து ஒரு கான்மேனு. இன்சூரன்ஸ் பணத்தை எடுத்துக்கிறதுக்காக அவன் வந்து நடிப்பான். ஆனா வந்து லெனார்டு அவனை கண்டுபிடிச்சிருவான். அதனால அவனுக்கு இன்சூரன்ஸ் கிளைம் கிடைக்காது. ஆனா லெனார்டு பாத்தீங்கன்னா அந்த இவனோட ஸ்டோரியை வந்து சாமி ஜாங்கிஸோட ஸ்டோரியோட லிங்க் பண்ணிடுவான். லெனார்டு வந்து முன்னாடி பண்ண தப்பெல்லாம் இப்ப பண்ணாம இருக்கிறதுக்காக சாமி ஜாங்கிஸோட ஸ்டோரியை வந்து இவன் ஸ்டோரியோட மர்ஜ் பண்ணி மெமரியை மேனிபுலேட் பண்ணி இவன் வந்து ஒரு ரொட்டீனை கிரியேட் பண்றதுக்காக அதை வந்து ஒரு லெசன் மாதிரி அவன் வச்சிருக்கான். சாமியோட ஸ்டோரி தான் லெனார்டோட ஸ்டோரினா ஏன் அவனுக்கு வந்து கண்டிஷனிங் ஒர்க் ஆகுது, லெனார்டுக்கு மட்டும் எப்படி கண்டிஷனிங் ஒர்க் ஆகுது? சாமியோட ஸ்டோரி தான் ஆக்சுவலி லெனார்டோட ஸ்டோரி. ஆனா லெனார்டு அவன் கையில ரிமெம்பர் சாமி ஜாங்கிஸ்னு சொல்லிட்டு டாட்டூ குத்திருப்பான். அது எதுக்குன்னா இதுக்கு முன்னாடி அவன் என்னென்ன தப்பெல்லாம் பண்ணானோ அதெல்லாம் இவன் பண்ணாம இருக்கணுங்கிறதுக்காக தான். அந்த டாட்டூ பார்க்கும் போதெல்லாம் அவன் எப்ப என்னென்னலாம் பண்ணுங்கிறத வந்து அவனுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து கண்டிஷன் ஆயிரும். நோட்ஸை ஃபாலோ பண்ணுவான், போட்டோ எடுப்பான், டாட்டூ பண்ணுவான், ரொட்டீனை வந்து ரெகுலரா ஃபாலோ பண்ணுவான், டெலிபோன் அவாய்ட் பண்ணுவான். இது மாதிரி அவன் என்னெல்லாம் தப்பு பண்ணானோ அதெல்லாம் சரி பண்ணிட்டு வந்தா லெனார்டு. அதனாலதான் இதுக்கு முன்னாடி அவன் ஒய்ஃபே இன்சுலின் ஓவர்டோஸ்ல கொன்ன லெனார்டு இப்ப வந்து ஆளை ட்ராக் பண்ணி கொல்ற அளவுக்கு அவன் ரொட்டீன்ஸை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கான். லெனார்டு நட்டாலி கிட்ட போலீஸ் ஃபைல்ஸை காட்டுவான். அதுல இடையில கொஞ்சம் பேஜ் கிழிச்சிருக்கும். அதெல்லாம் யாரு கிழிச்சது? லெனார்டோட ஒய்ஃப் அட்டாக் பண்ணும்போது போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணி அதை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு ஃபைனல் பண்ணிடும். ஆனா லெனார்டை பொறுத்த வரையும் அவனுக்கு வந்து ஃபைனல் பண்ணிட்டா
அவனோட லைஃப்பை லீட் பண்ண முடியாது. ஏன்னா அவனுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே இருக்காது, பர்பஸே இருக்காது லைஃப்ல. அதனால அது கிடைக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவனே வந்து ஒரு கட்டத்துக்கு மேல இருக்கிற போலீஸ் ஃபைல்ஸை வந்து அவனே கிழிச்சிட்டு அந்த ரெண்டாவது அட்டாக்கரை வந்து திருப்பி கண்டுபிடிச்சு கொள்வான். இவனா ஒரு ஆளை செலக்ட் பண்ணுவான், அவனோட குழுவை வந்து நோட் பண்ணி அவனை ட்ராக் பண்ணி ஹண்ட் பண்ணி அவனை கொல்லுவான். இதை வந்து லூப் மாதிரி ரொட்டீனா வச்சிருக்கான் லெனார்டு. அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா, லெனார்டு தான் அவன் ஒய்ஃபை கொண்டான் இன்சுலின் ஓவர்டோஸ்னால. சாமி ஜாங்கிஸோட ஸ்டோரியை சொல்லும் போது அவன் ஒய்ஃபை வந்து இன்சுலின் ஓவர்டோஸ்னால கொண்டுட்டான்ற மாதிரி இவன் ஸ்டோரி சொல்லுவான். ஆக்சுவலி லெனார்டுக்கு தான் ஷார்ட் மெமரி லாஸ் ஆச்சு. இது மட்டும் அவனுக்கு எப்படி ஞாபகம் இருக்கு, இது மட்டும் அவனுக்கு எப்படி ஸ்டோர் ஆகும்? இதுவும் பாத்தீங்கன்னா கண்டிஷனிங் தான். சாமி ஜாங்கிஸோட ஸ்டோரி இதுதான் சொல்லிட்டு அவன் திருப்பி அவன் மைண்ட்ல ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்கான். திருப்பி ஸ்டோர் பண்ணதெல்லாம் அவன் பிரெயின் ஆட்டோமேட்டிக்கா வந்து கண்டிஷன் ஆயிரும். இது வந்து மெமரி கிடையாது, இது வந்து கண்டிஷனிங் சொல்லுவாங்க. இவனால வந்து புதுசா எந்த ஒரு மெமரி ஸ்டோர் பண்ண முடியாது. ஆனா பை கண்டிஷனிங் ஒரு பழக்கத்துல அவன் வந்து ஒரு ரொட்டீன்ல வந்து அவன் வந்து அதை ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் சாமி ஜாங்கிஸோட ஸ்டோரி. இவனோட ஸ்டோரியே மேனிபுலேட் சாமி ஜாங்கிஸோட ஸ்டோரின்னு சொல்லிட்டு இவன் பிரெயின்லேயே ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பான். டெடியோட உண்மையான பேர் வந்து ஜான் கேமல். அவனோட ஃபர்ஸ்ட் நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டர் ஜேவும் செகண்ட் நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டர் ஜியும் இருக்கு. அதனால லெனார்டு வந்து இவனை வந்து அடுத்த டார்கெட்டா செட் பண்ணிடுவான். இது ஏன் பாத்தீங்கன்னா, டெடி வந்து லெனார்டோட ஒய்ஃபை கொல்லல. ஆனா டெடி வந்து ஒரு கரப்டான போலீஸ் ஆஃபீஸரா இருக்கான். லெனார்டை யூஸ் பண்ணி நிறைய கொலையை பண்ணிட்டு இருக்கான். இவன் ட்ரக் டீலிங்லாம் செய்யறதுக்கு யாரெல்லாம் இவனுக்கு பிரச்சனையா இருக்காங்களோ அவங்களெல்லாம் லெனார்டை வச்சு கொலை பண்றான். யாரை கொலை பண்றானோ அவன் தான் வந்து லெனார்டோட ஒய்ஃபை கொன்னதுன்னு சொல்லிட்டு இவனை கன்வின்ஸ் பண்ணி அவனுக்கு ஒரு க்ளூ கொடுத்து அவனை வந்து கொல்ல வைக்கிறான். இது மாதிரி அவன் ரொட்டீனா செஞ்சுக்கிட்டே இருக்கான். அது மட்டும் இல்லாம லெனார்டோட எல்லா சீக்ரெட்டும் வந்து டெடிக்கு தெரியும். போலீஸ் ஃபைல்ல இருந்து பேப்பரை கிழிச்சது, சாமி ஜாங்கிஸோட ஒரிஜினல் ஸ்டோரி, லெனார்டோ ஸ்டோரியை தான் அவன் மேனிபுலேட் பண்ணி சாமி ஜாங்கிஸோட ஸ்டோரின்னு சொல்றாங்கிறதும் டெடிக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம லெனார்டோட ரொட்டீன் எல்லாமே தெரியும் அவனுக்கு. டெடி வந்து கண்டிப்பா லெனார்டை வந்து கொலை பண்றதுக்கு மறுபடியும் யூஸ் பண்ணுவான். ஏன்னா அவனை பத்தி எல்லா சீக்ரெட்டும் இவனுக்கு தெரியும். சாமி ஜாங்கிஸ்ங்கிறவன் வந்து ஒரு கான்மேனுங்கிறதும் டெடிக்கு தெரியும். சாமி ஜாங்கிஸ்ங்கிறவன் வந்து அவனுக்கு ஒரு ஒய்ஃபே கிடையாதுங்கிறதும் வந்து டெடிக்கு தெரியும். இன்சுலின் ஓவர்டோஸ்னால லெனார்டு தான் அவன் ஒய்ஃபை கொன்னாங்கிறதும் டெடிக்கு தெரியும். இன்ஃபேக்ட் போலீஸ் அவன் கேஸை க்ளோஸ் பண்ண பிறகு டெடி தான் அவனோட செகண்ட் அட்டாக்கரை கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணி அவனை கொலை பண்ணவும் வைப்பான். அது மாதிரி லெனார்டை பத்தி எல்லாமே A to Z வந்து டெடிக்கு தெரியும். இவன் டெடி இருந்தானா லெனார்டு வந்து அவன் லைஃப் லீட் பண்றது ரொம்ப கஷ்டமா போயிடும். அதனாலே டெடியை டார்கெட்டா செட் பண்ணிட்டு லெனார்டு வந்து அவனோட லைசன்ஸ் பிளேட் நம்பரை நோட் பண்ணி வச்சு அவனை கண்டுபிடிச்சு கொல்ற மாதிரி இருக்கும். இந்த மெமெண்டோவோட ஸ்கிரீன் பிளே பாத்தீங்கன்னா செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். கிளைமேக்ஸ்ல லாஸ்டா வர்ற சீன் தான் வந்து ஃபர்ஸ்ட் சீன். அவன் டெடியை கொலை பண்றது தான் முதல் சீனா இருக்கும். லாஸ்டா வர்றது தான் வந்து ஃபர்ஸ்ட் சீனா இருக்கும். அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுங்கிறது அடுத்த சீனா இருக்கும். அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுங்கிறது அடுத்த சீனா இருக்கும். கலர்ல இருக்கிற சீக்வன்ஸ்லாம் இப்படி போகும், பேக்வர்ட்ஸ்ல போகும். இதே பாத்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் சீக்வன்ஸ் ஃபர்ஸ்ட் சீன் முதல்ல இருக்கும், ரெண்டாவது சீன் செகண்ட்ல இருக்கும். அது மாதிரி இந்த பிளாக் அண்ட் ஒயிட் சீக்வன்ஸும் இந்த கலர் சீக்வன்ஸும் எங்க வந்து மெர்ஜ் ஆகுதோ அதான் வந்து கிளைமேக்ஸ் அந்த இடத்த வச்சாதான் இந்த மூவியே ஜஸ்டிஃபை ஆகும். அதனால கிறிஸ்டோபர் நோலனோட ஸ்கிரீன் பிளே வந்து அவ்வளவு பியூட்டிஃபுல்லா பிளேஸ் பண்ணிருப்பாரு. கிரானாலஜிக்கல் ஆர்டர்ல பார்த்தோம்னா இந்த படத்தோட எசன்ஸே இருக்காது. கிறிஸ்டோபர் நோலன் பண்ண ஸ்கிரீன் பிளே தான் இந்த படத்தை ஒரு மாஸ்டர் பீஸ் ஆக்குச்சுன்னு சொல்லலாம். கிறிஸ்டோபர் நோலனோட ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் பிலிம் இதுதான், ஃபுல் லென்த் ஃபீச்சர் பிலிம் இதுதான். 2000ல ரிலீஸ் ஆச்சு, 26 இயர்ஸ் ஆச்சு. இன்னமும் இதை டீகோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. 26 வருஷம் ஆச்சு, இன்னமும் டீகோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒவ்வொரு தடவை பார்க்கும்போது ஒவ்வொரு மீனிங் கொடுக்கும், ஒவ்வொரு ஃபைண்டிங்ஸ் புதுசா கண்டுபிடிப்பீங்க, ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகும். ட்ரூவான மாஸ்டர் பீஸ் இதுதான். இன்னைக்கு வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். அடுத்து ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸ்டே டியூன். சைனிங் ஆஃப், JK.